சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் வெற்றி செல்லாது என அறிவிக்க அவரை எதிர்த்து போட்டியிட்ட தாவேகா வேட்பாளரும் குமரி மேற்கு மாவட்ட தாவேகா செயலாளருமான சபீன் தேர்தல் ஆணையத்தில் புகார் மனு அளித்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமாரின் வெற்றி செல்லாது என அறிவிக்க கோரி அவரை எதிர்த்து போட்டியிட்ட தாவேகா வேட்பாளர் சபீன் மாவட்ட மாநில சட்டமன்ற செயலாளர் மற்றும் தலைமை தேர்தல் ஆணையருக்கு கடிதம் வழக்கு தொடர முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளன. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் கிள்ளியூர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து தாவேகா சார்பில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் சபீன் போட்டியிட்டார். வாக்கு எண்ணிக்கையின் போது தொடர்ந்து ராஜேஷ்குமார் சபீன் ஆகிய இருவரும் அடுத்தடுத்து முன்னிலை மற்றும் இழுபறி நிலையில் வந்தனர். இறுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் 66,434 வாக்குகளும் அவரை எதிர்த்து போட்டியிட்ட சபீன் 65,123 வாக்குகளும் பெற்றார். இந்நிலையில் ராஜேஷ்குமார் 1316 வாக்குகளில் வெற்றி பெற்றதை செல்லாது, ராஜேஷ்குமாரின் வெற்றி செல்லாது என அறிவிக்க கோரி அவரை எதிர்த்து போட்டியிட்ட தாவேகா வேட்பாளர் சபீன் கிள்ளியூர் சட்டமன்ற தேர்தல் அதிகாரி, மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் மாநில தேர்தல் அதிகாரி, சட்டமன்ற செயலாளர் மற்றும் தலைமை தேர்தல் ஆணையருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். மேலும் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தேர்தலுக்கு பின்பு தாவேகா காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்து ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் தாவேகா வேட்பாளரும் குமரி மேற்கு மாவட்ட செயலாளருமான சபீன் தன்னை எதிர்த்து போட்டியிட ராஜேஷ்குமார் அமைச்சருக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் புகார் மனு அளித்துள்ள சம்பவம் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.